அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். தமிழக தேர்தல் களத்தின் பல்வேறு கோணங்களை விரிவாக அலசுவோம். நம்ம சேனலுக்கு வரும் புதிய பார்வையாளர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஜேர்னலிஸ்ட் அன்பழகன் அவர்கள். வணக்கம் சார். சார், புதுச்சேரியில் விசிகா தனித்து போட்டியிட போவதா ஒரு தகவல் வந்திருக்கு. இதோட பின்னணி என்ன சார்? ஒரு முக்கியமான டைமென்ஷன் அது. நீண்ட கால இழுப்பறி போயிட்டு இருந்துச்சு புதுச்சேரியில். ரெண்டு பேருக்கும், திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமான ஃபைட் பெரிய லெவலில் போயிட்டு இருந்துச்சு. யார் பெரிய கட்சி, யார் தலைமையில் தேர்தலை சந்திப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. அதில் திமுக காங்கிரஸ் சண்டை உச்சகட்டத்துக்கு போயிட்டு ஒரு கட்டத்தில் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. சரி, காங்கிரஸ் அப்பர் ஹேண்ட் எடுத்தாங்க, டிஎம்கே விட்டு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம். கிட்டத்தட்ட 33 சட்டமன்ற தொகுதி கூட தான் புதுச்சேரி. அதில் 3 நியமன பதவி, 30 தான் மக்கள் எலெக்ட் பண்ணக்கூடிய எம்எல்ஏக்கள். அதில் 30லனா 16 காங்கிரஸும் 14 திமுகவும் அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கிட்டு அதில் என்ன பண்ணாங்க, அப்புறம் திமுக சிபிஎம்முக்கும் விசிகாவுக்கும் ஒவ்வொரு தொகுதி கொடுத்துருக்காங்க. இப்படி தான் விஷயம் முடிக்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போ அங்கே நடந்து முடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எல்லா இடங்களையுமே அதாவது காங்கிரஸ் 16 இடங்கள்லையுமே போட்டிட்டு இருக்காங்க. அதாவது காங்கிரஸ் எல்லா இடத்துலையும் வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி திமுக கொடுத்த தொகுதியிலையும் அவங்க கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் இனிமேலாம் செட்டில் ஆகும். அதாவது என்னன்னா, இந்த தொகுதி ஒருத்தர் கொடுத்தாச்சு, ஒரு கூட்டணி கட்சி கொடுத்தாச்சு, அங்கே வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடாது. ஆனால் அங்கே அப்படி இல்லாமல் சகட்ட மேனிக்கு பார்த்தீங்கன்னா வேட்புமனுக்கள் தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஸோ வேட்புமனு முடிஞ்சதுக்கு பிறகும் கூட குறிப்பாக விசிக்கு எந்த தொகுதி அப்படிங்கிறத கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிபிஎம்முக்கு இந்த தொகுதி தான் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல. இப்போ அந்த இடத்துல என்னென்னா, திமுகவை தாண்டி காங்கிரஸ்க்கு ஒரு அப்பரண்ட் இருக்கிறதுனால இப்போ காங்கிரஸாக வழி நடத்துது. காங்கிரஸாக கிளியர் கட்டாக சொல்லணும், நீங்கள் உங்களுக்கு இந்த தொகுதி, உங்களுக்கு இந்த தொகுதி அப்படின்னு சொல்லணும். ஸோ அதில் மிகப்பெரிய திருமாவளவன் டிஸ்டர்ப் ஆகிருக்காரு. சிபிஎம்மும் டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. சிபிஎம்மும் தனி தான் போட்டிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் அதே மாதிரி ஒரு 3 தொகுதி செலக்ட் பண்ணியிருக்காங்க. விசிகாவும் 3 தொகுதி செலக்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக விசிகா தலைவர் திருமாவளவன் அவர் என்னென்னா அவர் செலக்ட் பண்ணுற தொகுதி ஊசுடு, நெட்டப்பாக்கம், உழவன்கரை அப்படிங்கிற 3 தொகுதி. இதில் உழவன்கரை மட்டும் தான் புது தொகுதி, மற்ற ரெண்டும் தலித் தொகுதி, தனி தொகுதி அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். இதில் என்னென்னா, போன எலெக்ஷனில் பொது தொகுதியை கொடுத்தாங்க காங்கிரஸ். அதே மாதிரி விசிகா, அதுவும் தமிழ்நாட்டை தாண்டி நீண்ட காலமாகவே அங்கே கூட்டணி போயிட்டுருக்கு. அந்த கூட்டணியில் தான் திருமாவளவன் பயணிச்சிட்ருக்காரு. பட் போன முறை பொது தொகுதி கொடுத்தாங்க, உழவன்கரை கொடுத்தாங்க. பட் காங்கிரஸ் திமுகவுடைய ஆதரவு கிடைக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்கிறாங்க. அவர் எங்களுக்கு பொது தொகுதி கிடைச்சாலுமே கூட வெற்றி கிடைக்கல, 6000 வாக்கு தான் கிடச்சிச்சு அப்படின்ற அளவில் சொல்கிறாங்க. ஒரு அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் கிரவுண்டில் ஜெல்லாக மாட்டாங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இப்போ இந்த முறை என்னன்னா நம்பர்ஸ் நீங்கள் ஒதுக்கிட்டீங்க, ஆளாளுக்கு ஒரு நம்பர்ஸ் ஒதுக்கிட்டீங்க. அது எந்த தொகுதிங்கிறது கிளியர் கட்டாக சொன்னால் அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்களே. அப்புறம் இது ஏன் இந்த மாதிரியான குழப்பத்துக்கு இட்டுச்சிட்றாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அங்கே எப்படின்னா அந்த இந்தியா கூட்டணியே சொல்லலாம். இப்போ அந்த பக்கம் என்டிஏ பாஜக தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் என்ஆர் காங்கிரஸ் தலைமையில் பாஜக கொண்ட ஒரு அணி ஒரு என்டிஏ அணியை பயணிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது இந்தியா கூட்டணி பயணிச்சுட்டு இருக்காங்க. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியா கூட்டணி உடஞ்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம கிளியர் கட்டாக சொல்லி ஆகணும். ஏன்னா திரும்ப வெளியேறிட்டார். அதே மாதிரி சிபிஎம்மும் வெளியேறிட்டாங்க. வெளியேறினாலும் என்ன சொல்லணும்னா, இந்த 3 தொகுதியில் நாங்கள் தனியாக கண்டெஸ்ட் பண்ணுறோம், மற்ற இடங்களில் மதச்சார்பற்ற முற்போக்கணியை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது என்னென்னா, காங்கிரஸுடைய இந்த பெரிய எண்ண மனப்பான்மை இருக்குல்ல, அந்த மனப்பான்மை தான் இந்த சிக்கலுக்கான காரணமாக பார்க்கப்படுது. ரெண்டாவது, காங்கிரஸுக்குள்ளே வேறு சில பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு. முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு அவருக்கு சீட்டுன்றதுனால அவருக்கு ஆப்போசிட் தலைவர் மிகப்பெரிய ஒரு போராட்டம் முன்னெடுக்கிறாங்க. மாற்றி பல பிரச்சனை அங்கே போயிட்டு இருக்குது. ஒரு ஷேப்புக்கு வராமல் தான் இருக்குது. ரொம்ப அடிதடி, ரொம்ப ஒரு மாதிரி அதாவது எல்லா விதமான கான்ஃப்ளிக்ட்டும் பொதுவெளிக்கு வரக்கூடிய இடத்துக்கு தான் புதுச்சேரி அரசியல் நகர்ந்து போயிட்டு இருக்கிறதா பார்க்குறோம். சார், புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இப்போ புதுச்சேரிக்கு 14 சீட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது, காங்கிரஸ் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் 14 சீட்டில் இருந்து திமுக ஒதுக்கப்படக்கூடிய 14 சீட்டில் இருந்தால் மற்ற கட்சிகள்லாம் பிரித்து தரப்படணும். அப்போ திமுக காங்கிரஸ் விசிகாடி என்ன மாதிரி நிலைப்பாடு எடுத்தாங்க? இதனால் அந்த பிளவு சார் இது அதில் திரும்ப கிளியராக சொல்கிறாரு. என்னன்னா 14 தொகுதியை திமுக வாங்கினாலும் திமுக தான் எங்களுக்கு உள்ளொதுக்கீடு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. அப்போ உள்ளொதுக்கீடு கொடுத்துரு அந்த 14 தொகுதிகளில் காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்ணக்கூடாது, காங்கிரஸ் நாமினேஷன் தாக்கல் பண்ணக்கூடாது. ஆனால் அங்கேயும் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுதான் இங்கே சிக்கலான விஷயமா மாறுது. ஸோ என்னென்னா திமுக ஓகே கூட்டணி பார்ட்னர்ஸ் வேணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த ஸ்பேஸை கொடுத்துட்டு போகிறாங்க. காங்கிரஸுடைய இந்த ஆட்டிடியூட் தான் ஒரு பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு முகம் சொல்லிக்கும் வகையிலையோ அல்லது நம்ம பார்த்துருப்போம்ல, கடந்த காலத்தில் பீகாரில் எப்படி நடந்துட்டாங்கன்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்லியில், மற்ற பல்வேறு டெல்லியில் கூட, ஹரியானாவில் அந்த மாதிரியான விஷயம், அதாவது அலைன்ஸ் மதிக்காமல், அலைன்ஸ் பார்ட்னர்ஸை அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்காம தாங்கள் முடிவெடுத்து ஒரு விஷயத்தை நோக்கி நகருது அப்படிங்கிறது இப்போ புதுச்சேரியிலையும் தொடருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த இடத்துல காங்கிரஸ் மேலே தான் பெரிய உள்ள குற்றச்சாட்டு இருக்குது. அது சரி செய்யணும். பட் இந்த மாதிரி
பொது எதிரியாக இருக்கக்கூடிய பாஜக அலைன்ஸில் இருக்கக்கூடிய அந்த பாஜக என்ஆர் காங்கிரஸ் அந்த அணியை வீழ்த்தணும். அவங்க வந்து 5 வருஷம் ஆன்டி கமிட்டிக்கு அப்புறம் எலெக்ஷன் சந்திக்கிறாங்க. மேபி ரங்கசாமிக்கு வந்து 10 வருஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் சந்திக்கிறார். அப்படி சந்திச்சும் கூட பார்த்தீங்கன்னா வந்து அதை வீழ்த்துவதற்கு எதிர்கட்சிகள்லாம் ஒரு புள்ளியில் இணைஞ்சு ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்ற குறைஞ்சபட்ச அந்த அரசியல் புரிதல் கூட இல்லாமல் காங்கிரஸ் பயணிக்குதோ அப்படின்றதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணியில் தான் முதல்ல வந்து இந்த பிளவுலாம் ஏற்படும் சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா என்ஆர் காங்கிரஸ் வந்து வெளியே போனாங்க, இது லட்சிய ஜனநாயக கூட்டணி உள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி நிலைப்பாடை ரங்கசாமி எடுத்திருந்த சூழலையும் இன்னைக்கு லட்சிய ஜனநாயக கூட்டணி உள்ள கொண்டு வந்து 2 சீட்டு ஒதுக்கப்பட்டு அது கூட்டணி இறுதியாயிடுச்சு. அப்போ என்டிஏ கூட்டணி இவ்வளோ உறுதியாக இருக்கும்போது இந்தியா கூட்டணிக்குள்ள இன்னும் அந்த பிளவு உறுதித்தன்மை இல்லாமல் இருக்காங்களோ? உண்மையில் அப்படிதான் சொல்லணும். அங்கே வந்து கிளியர் ஆகிடுச்சு. அங்கே வந்து அதிமுகவுக்கு 2, லட்சிய ஜனநாயக 2, பிஜேபிக்கு 10, ஏன்னா காங்கிரஸ் 16. அங்கே வந்து கிளியர் ஆகிடுச்சு, அந்த பிரச்சனை சரி பண்ணிட்டாங்க. பட் இங்கே என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காங்கிரஸோடைய ரோல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. அதை சரி பண்ணுற மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த அலையன்ஸில் பிரச்சனை ஏற்பட்ட போது கூட முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர் தான் தலையிட்டு இந்த விஷயத்தை கொஞ்சம் சுமமான முடிவு கொண்டு வந்தார். அதே மாதிரி புதுச்சேரியில் கான்ஃப்ளிக்ட் ஏற்படும் போது அவர் தான் உள்ள என்ட்ரி கொடுத்துருக்காரு. அவர் தான் வந்து உள்ள என்ட்ராகி விஷயத்தை சரி பண்ணியிருக்கிறாரு. பட் வந்து அந்த அலையன்ஸ் உடைக்காமல் ஓகே கொண்டு வந்துறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு நகரும் போது பார்த்தீங்கன்னா அது ஜெல் ஆக மாட்டாங்க. அடுத்த கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ வந்து உடஞ்சிருச்சு. இப்போ விசிகாவும் சிபிஎம் வெளியேறிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய செட்பேக் தான் சொல்லணும். அந்த அலைன்ஸுக்கு ஒரு செட்பேக்னு சொல்லணும். ஒரு தெளிவு இல்லாமல், ஒரு அரசியல் கிளாரிட்டி இல்லாமல் பயணிக்கிறாங்களோ காங்கிரஸ். இது எப்படி டெல்லி கமெண்ட்ஸ் வந்து ஹைகமெண்ட்ஸ் ஏன் இதை வேடிக்கை பார்க்குறாங்கிறத புரிஞ்சிக்க முடியல. ராகுல் காந்தியெலாம் என்ன பண்ணுறாருனே தெரியல. ராகுல் காந்தியெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 மாநில தேர்தலுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். கேரளாவில் எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு வரப்போகிறாரு. பிரியங்கா காந்தி அங்கே வரப்போகிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் அவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கிறத பற்றி அறிவிக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் நடக்குது, இங்கே ஒரு பிரச்சாரத்தை பற்றியோ இங்கே வர்றதை பற்றி எதுவும் சொல்லாமல் இருக்காங்க. புதுச்சேரிக்கும் அட் த சேம் டைம் வந்து எதுவும் தெரியாத மாதிரி தான் இருக்குது. ஒரு மாதிரி அங்கே 2 காங்கிரஸ் தலைவர்கள் மாற்றி அடிச்சுக்கிறாங்க. உனக்கு நான் சீட் கொடுக்க மாட்டேன், எனக்கு நீ சீட் கொடுக்காது அப்படின்ற மாதிரி மாற்றி எங்கள் ஃபைட் போயிட்டுருக்கு. ஒரு கிளாரிட்டி இல்லாமல் அந்த அரசியல் பயணிக்குதோ அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இல்லை, காங்கிரஸ்குள்ள நடக்கக்கூடிய அந்த உட்கட்சி பூசல் காரணமாக தான் இவ்வளோ அந்த சீட்டு ஒதுக்குறதுலையும் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடும் பிரச்சனை நடக்குதோ? காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த ஸ்டேட் பாலிடிக்ஸ் இல்லை, ஸ்டேட் காங்கிரஸ் இருக்கலாங்களே, ஸ்டேட் காங்கிரஸுடைய பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த இன்ட்ரெஸ்ட் தான் வந்து இவ்வளோ பிரச்சனைக்கான காரணமாக இருக்குது. கூட்டணி கட்சிகள் இப்போ நம்ம கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருப்போம். உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல வந்து அதாவது கூட்டணி கட்சியை வெற்றி பெற்றாங்க. வெற்றி பெற்றதுக்கு பிறகு அங்கே வந்து மேயராகவோ அங்கே வந்து நகராட்சி தலைவராகவோ கூட்டணி கட்சிகளுடைய நிர்வாகிகளால் பொறுப்பேற்க முடியல. திமுகவுடைய நிர்வாகிகள் வந்து அவங்க அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப கடிஞ்சு கொட்டிக்கிட்டார். இப்படிலாம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த மாதிரி தான் அங்கே செஞ்சுட்டு இருக்காங்க. நம்பர்ஸ் பிரிச்சுட்டாங்க. எதுக்கு உட்காந்து பேசுறது, பேச்சுவார்த்தைங்கிறது எதுக்கு? யாருக்கும் எந்த விதமான முரண்பாடு இல்லாமல் வேணுங்கிறத கிளியராக பங்கிட்டுக்கிறது தான் வந்து அந்த பேச்சுவார்த்தை. பங்கிட்டதுக்கு அப்புறமும் கூட மறுபடியும் வந்து நீங்கள் மறுபடியும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்துங்க அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து அவங்களுக்கு பாஜகங்கிற பொது எதிரி வீழ்த்துவதோ அல்லது மதசார்பற்ற அந்த ஒரு அரசியலை தக்க வைக்கணும் அப்படிங்கிறதோ அதெல்லாம் அவங்களுக்கு விஷயமா தெரியல. அவங்களுக்கு தங்களோட பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் தான் முக்கியம். அதை எங்களுக்கு உறுதிப்படுத்துங்க, அதுக்கு நாங்கள் என்ன வேணாலும் போவோம் அப்படின்ற அளவில் ரொம்ப மோசமாக போகிறாங்க. இல்லை சார், தமிழ்நாட்டில் வந்து கொள்கை கூட்டணி, மதசார்பற்ற கூட்டணி, நாங்கள் வந்து பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வர மாட்டோம்னு சொல்லி நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் பாண்டிச்சேரியில் அதையா முன்னெடுக்க மாட்டாங்க? அதான் ரொம்ப கிளியர் கட்டாக கவனிக்க வேண்டியது. இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு அரசியல் பேசணும். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து போன சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதியை விசிக கொடுத்தாங்க. சிபிஎம் சிபிஐ எல்லாருக்கும் 6 கொடுத்தாங்க. இப்போ இந்த முறை 2 இடதுசாரிகளையும் குறைச்சிட்டாங்க. இப்போ விசிகாவும் குறைக்கிறது முயற்சி செய்கிறாங்க. விசிகா டபுள் டிஜிட் வேணும்னு கேட்குறாங்க. பிறகு அடுத்து இன்னும் 2 வருஷம் கழிச்சு ராஜ்யசபா எலெக்ஷன் வரப்போகுது. அப்போ வந்து எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும், 10+1 அப்படின்ற மாதிரினா பெரிய டிமாண்டோட உட்காராங்க. இந்த டிமாண்டுக்கு காரணம் என்னென்னா அவங்க பல விஷயங்கள் வைக்கிறாங்க. நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த அலையன்ஸில் வந்து இந்த 2018 உருவான அந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கட்சி வந்து ஒரு growth நோக்கி போனது விசிகாவுக்கு மட்டும் தான். அது கிளியராக தெரிஞ்ச விஷயம். கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு அந்த பணச்சின்னம் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு சின்னம் அங்கீகரிச்சிருக்காங்க, வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ அப்படிப்பட்ட கட்சியினுடைய இந்த growth அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு வந்து இங்கே வந்து ஸ்பேஸ் குறைஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறத வந்து பல இடத்துல அவர் பதிவுபடுத்துறாரு. எங்களுக்கு சங்கடமாக இருக்குது, ஏன்னா அதிருப்தியாக இருக்குது. திரும்ப ஸ்டாலின் அவர்கள்ட்ட பேசியும் கூட எங்களுக்கு ஒரு ஒத்த கருத்து எட்டலை அப்படிங்கிற சொல்கிறாரு. பட் இருந்தாலும் பாஜகவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் வந்து தியாகம் பண்ணுறோம் அப்படிங்கிற, அதாவது சிபிஎம் சிபிஐ சொல்லிட்டாங்க, கிளியராக சொல்லிட்டு அமைதியாக போயிட்டாங்க. நம்பர்ஸ் குறைச்சிட்டாங்க, ஓகே. பட் வந்து ஸ்டில் இன்னும் திருமாவளவன் வந்து அந்த முயற்சி நோக்கி கொண்டு போயிட்டே இருக்காரு. நேற்று தினம் கோயம்பேட்டில் அவங்களுடைய இன்டர்னல் மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக என்னென்ன விஷயத்தை நாங்கள் இது எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறதையும் கிளியராக சொல்லியிருக்காங்க. கூட்டணி விட்டு வெளியேற மாட்டோம், அது கிளியர் கட். பாஜக ஸ்பேஸ் கொடுத்துடவே மாட்டோங்கிறது தெளிவாக இருக்கும். இந்த அணி வந்து 200 தொகுதிக்கு மேலே வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எங்களோட பங்களிப்பு கட்டாயமாக இருக்கும். ஆனால் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. 10+1 அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குங்கிறது ஓகே பார்க்குறோம். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மதச்சார்பற்ற அணி ஏதோ நான் வந்து என்னோட நலன் முக்கியம் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா வந்து புதுச்சேரியில் பொறுத்த வரைக்கும் அவர் செலக்ட் பண்ணிட்டு அந்த 3 தொகுதியும் பார்த்தீங்கன்னா வந்து 2 தொகுதி தலித் தொகுதிகள் தான்.
தனி தொகுதி தான் செலக்ட் பண்ணி பயணிக்கிறார், ஒரு தொகுதி பொது தொகுதி வந்து நிற்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். வந்து கட்சி நோக்கி வளர்ச்சி நினைக்கிறாரு. திருமாவோட ஸ்டாண்ட் என்னன்னா வந்து அவர் வந்து ஒரு தலித் தலைவராக இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் அவரால் வளர்ச்சி அடைய முடியாது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுட்டாரு. ஸோ அவரோட அரசியலை வந்து கொஞ்சம் பேன் இண்டியா அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறாரு. கர்நாடகாவில் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதே மாதிரி கேரளாலையும் கட்சி துவங்கி கேரளாலையும் சட்டமன்ற தேர்தலையும் பங்கெடுக்க இருக்கிறார். போன மாதிரி கர்நாடகாலையும் பங்கெடுத்தார் நான் நினைக்கிறேன். ஸோ வந்து அந்த மாதிரி அவர் கட்சி கொஞ்சம் விரிவுபடுத்த நினைக்கிறார். ஒரு பேன் இண்டியா அளவில் வந்து ஒரு லீடராக மாறணும் அப்படிங்கிறத நினைக்கிறாரு. அது நல்ல முயற்சி தான். ஸோ அதனால் புதுச்சேரியை பொறுத்தவரை என்னன்னா அதே தமிழ்நாட்டுக்கு எடுக்கிற நிலைப்பாடு அங்கேயே எடுக்க வேண்டாம். ஏன்னா இவங்ககிட்ட அந்த கொஞ்சம் கூட அந்த கரிசனமோ கொஞ்சம் கூட அந்த அரசியல் நாகரிகமோ தெரியாத மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற அளவில் ரொம்ப கடிச்சு கொட்டிக்கிறாரு. ஆனால் அப்பவும் கூட ஒரு நாகரிகமான ஒரு முடிவு எடுக்கிறாரு. 3 தொகுதி நான் தனித்து போட்டிடுறேன், மற்ற தொகுதியில் நான் ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது வந்து கிளியர் கட். அந்த இடம் வந்து நான் ஆதரிக்க மாட்டேன்னு சொன்னார்னா அது வந்து கொஞ்சம் பெரிய அளவில் பேசோட பொருளாக மாறும். ஓகே, ஆதரிக்கிறேன்னு நினைக்கிறாரு. அவர் வழியில் அவர் எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தான் பார்க்குறேன். ஏன்னா சிபிஎம் அந்த முடிவு எடுத்துட்டாங்களே, சிபிஎம்முக்கும் அவங்களும் அதான் சொல்கிறாங்க, பாஜக வளரக்கூடாதுங்கிறதான் வந்து சிபிஎம் நிலைப்பாடு. அவங்களும் அந்த முடிவு எடுத்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் திரும்பவும் அந்த முடிவு எடுத்துட்டாரு. ஸோ என்னன்னா இந்தியா கூட்டணி உடஞ்சிருக்கு. ஏற்கனவே இந்திய அளவில் இந்தியா கூட்டணி எங்கன்னு தேடிட்டு இருக்கோம். அது பல இடங்களில் டிஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படி கம்ப்ளீட்டாகவே அது அப்படியே காணல் நீரை கலைஞ்சு போச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். எஞ்சி இருக்கிறது தமிழ்நாடு, புதுச்சேரி இந்த மாதிரியான ஒரு சில இடங்கள் மட்டும்தான். அங்கேயும் அது இப்போ இல்லை அப்படிங்கிறதான் பார்த்துட்டு இருக்க வேண்டியது இருக்குது. இப்போ புதுச்சேரி இல்லை அரசியல் களம் தாண்டி தமிழ்நாடு அரசியல் களத்திலும் திமுக கூட்டணியில் 3 கட்ட பேச்சுவார்த்தை விசிக போயிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடக்கும்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு வந்து கூட்டணி தொகுதி பங்கு இறுதி செய்யப்படுமா சார்? கட்டாயம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா டேட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, எல்லாத்துக்கும் டேட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து எலெக்ஷன் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கணும். அதாவது இப்போ வந்து நம்பர்ஸ் தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்பர்ஸ் வந்து 8 7 9ன்றது தெரியல. ஏதோ நம்பர்ஸ் ஒன்று முடிவாக போகுது, 10க்குள்ளே ஒரு நம்பர் இருக்க போகுது அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். நம்பர்ஸ் முடிவானதுக்கப்புறம் வந்து அது எந்த தொகுதி அப்படிங்கிறத வந்து ஒரு விருப்ப தொகுதியில் வந்து பட்டியல் வந்து இப்போ 10 தொகுதி ஒதுக்குனாங்கன்னா 20 பட்டியலை கொண்டு வருவாங்க. 20 தொகுதி கொண்டு வந்து கொடுத்து இத்தனைக்கு என்னன்னா நேர்காணலாம் ரத்து பண்ணிட்டார். திரும்ப வந்து ரத்து பண்ணிட்டார். நேர்காணலாம் கிடையாது. ஏன்னா நம்பர்ஸ் குறைச்சி நம்பர்ஸை போட்டிடுறோம். ஸோ வந்து நேர்காணல் நடத்துறது தான் கிடையாது. ஆல்ரெடி நிர்வாகிகளாம் இருக்காங்க, அவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற அளவில் வந்து அந்த விஷயத்தை சொல்லிட்டாங்க. ஸோ நகர்றாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்பர்ஸ் தாண்டி அடுத்த பிரச்சனை வந்து எந்த தொகுதி அப்படிங்கிறதுல பெரிய சிக்கல் இருக்குது. டிஎம்கே நீ கிளியர் கட்டாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த முறை அவங்களும் நம்பர்ஸ் குறைச்சிருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க, கடந்த முறை நாங்கள் வெற்றி பெற்ற தொகுதிகளில் எதையுமே ஒரு தொகுதி கூட வந்து கூட்டணி கட்சியில் யாரும் கேட்காதீங்க, அது வந்து எங்களுக்கானது. மேபி வந்து போன முறை வந்து 173 திமுக போட்டிட்டாங்க, 133 ஜெயிச்சாங்க, 40 தொகுதியில் தோல்வி அடைஞ்சாங்க. அந்த 40 தான் பங்கிட்டு தருவோம் நான் நினைக்கிறேன். அந்த 40 தான் காங்கிரஸுக்கும் போகும், மற்ற விசிகாவுக்கும் போகும், சிபிஎம் போகும், அப்படி தான் போகும். வெற்றி பெற்றதிலும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. மேபி என்னன்னா ஒரு 10லேருந்து 15 தொகுதியில் வேணால் அது கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே ஆன்டி இன்வென்ட்ஸ், குறிப்பாக அந்த கரண்ட் எம்எல்ஏவுக்கு சிட்டிங் எம்எல்ஏக்கான ஆன்டி இன்வென்ட்ஸ் எப்படிங்கிற கிராஸ் செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரியான இருக்கிற நபர்களை வந்து போஸ்ட் கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்காக வந்து அதை வேணால் ஷிஃப்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து இவங்க தான் அந்த அவங்க கடந்த மாதிரி வெற்றி பெற்ற தொகுதியில் அவங்க தான் டாமினேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். மேபி இன்றைக்கி ஃபைனல் ஆகி ஆகணும். இதை விட்டால் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி அல்லது நாளைக்கு ஒரு நாள் இழுக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த முடிச்சிட்டவங்க அதுக்கு அடுத்த நோக்கி ப்ராசஸ் நோக்கி போக வேண்டியது இருக்குது. அதனால் அது ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போதைக்கு சிபிஎம்முக்கு வந்து 5 தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் குறிப்பாக சென்னையில் ஒரு தொகுதியை வந்து கேட்டு பெறதுல சிபிஎம் வந்து உறுதியாக இருக்காங்க. நான் கடந்த 2021 16 சட்டமன்ற தொகுதியுமே திமுக கைப்பற்றிருந்தது. இப்போ இந்த தேர்தலில் ஒரு தொகுதியை சிபிஎம்முக்கு ஒதுக்க வாய்ப்பு இருக்கா சார்? எனக்கு தெரிஞ்சு சென்னையில் வாய்ப்பு குறைவு தான். டெல்டா மாவட்டம் நமக்கு வாக்கு வங்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர், கோவை போன்ற பகுதிகளில் அவங்களுடைய வாக்கு வங்கி ஸ்ட்ராங்காக இருக்குது. அங்கே இடங்களில் மட்டும் தான் அவங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி கொடுக்க வாய்ப்பு இல்லை. சென்னையில் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பகுதியில் மேபி என்னென்னா இப்போ டிஎம்கே வந்து இப்படியும் மாற்றி யோசிக்கலாம். ஒரே தொகுதியை ரிப்பீட்டடாக கூட்டணி கட்சியிலே கொடுக்கும் பொழுது நாளைக்கு இந்த கூட்டணி கட்சி உடஞ்சிச்சு அப்படின்னா நாளைக்கு நம்மளே சொந்தமாக அங்கே நிற்க வேண்டியது இருந்தால் நாளைக்கு நம்மளுடைய வாக்குறுதி வந்து ஃபியூச்சரில் வந்து பாதிக்கப்படும் அப்படின்றத கருதி அந்த ஒரு ஆல்டர்னேட்டிவில் வந்து ஒரு சின்ன முடிவுகள் எடுக்கலாம். கடந்த காலத்தில் அந்த மாதிரி திமுகவும் எடுத்திருக்காங்க, அதிமுகவும் எடுத்திருக்காங்க. பட் இந்த முறை திமுக அதை எடுக்கிறாங்கிறது தெரியல. நான் திமுக வந்து அவங்க எப்படி கேண்டிடேட் செலெக்ஷன்ஸை என்ன பிளான் வச்சுருக்காங்கிறது இப்போ வரைக்கும் கிளியராக தெரியல. மேபி வந்து டாப் மோஸ்ட் விஐபி கேண்டிடேட்ஸ் அவங்களுக்குலாம் அந்த தொகுதி மாறாது. அது அப்படி தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். மற்ற விஷயங்கள் கிராஸ் செக் பண்ணி பார்ப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில தொகுதியில் ஆன்டிகம்பன்சி, அதாவது ஆன்டிகம்பன்சி தாண்டி ஒரு மக்கள் அதிருப்தி வந்து இவர் பெற்றிருக்காரா, சிட்டிங் எம்எல்ஏ பெற்றிருக்காரான்னு பார்த்தா அதை மட்டும் சின்ன சேஞ்ச் ஓவர் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். 2021ஆம் ஆண்டு கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட பல தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் தோல்வி அடைந்தாங்க. அந்த தொகுதியில் வந்து திமுக மாற்றக்கூடிய நடவடிக்கை எடுக்கிறதாகவும் செய்தி வந்துட்டு இருக்கு சார். எந்த உண்மை அது? அது எக்ஸாக்டாக நமக்கு இப்போ தெரியல. நமக்கு வந்து நம்பர்ஸ் இன்னும் ஒரு நாட்களில் தான் தெரியும். அதாவது எந்தெந்த தொகுதி இப்போ நம்பர்ஸ் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து திமுக வந்து இந்த முறை ஒரு 165 தொகுதியில் போட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். கூட்டணி கட்சிகள்லாம் கொடுக்குறது போக அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். அதை முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து கேண்டிடேட்ஸ் செலெக்ஷன் போகும். அதே மாதிரி வந்து கடந்த முறை போட்டிட்டு அதே தொகுதியில் போட்டிட போகிறாங்களா அல்லது வேறு எதுவும் சேஞ்ச் ஓவர் பண்ண போகிறாங்களா? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து போன முறை வந்து கூட்டணி கட்சிகளில் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கேட்ட கேள்விக்கு கூட்டணி கட்சிகளோட தோல்வி சீட்ஸ் என்ன பண்ண போகிறாங்க, தோல்வி அடைஞ்ச இடங்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸ் 25 வாங்கி 18 ஜெயிச்சாங்க, 7 தான் லூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 இடதுசாரிகள் வந்து 6 வாங்கி 4 தான் வெற்றி பெற்றாங்க. அதாவது 12 வாங்கி 4 வெற்றி பெற்றாங்க. அப்போ அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து ஒரு 8 இருக்குது. இப்போ அதை வந்து
ஏதாவது சேஞ்ச் ஓவர் பண்ண வாய்ப்பு இருக்குது. விசிகா பொறுத்த வரைக்கும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. 6 வாங்கி 4 வெற்றி பெற்றாங்க. அது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது. மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பாக கொங்கு பெல்ட்டில் வந்து நிறைய இடங்களில் வந்து டிஎம்கேட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. போன முறை 2021 பொறுத்த வரைக்கும் அதிமுக மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு நல்ல ஃபங்க்ஷன் ஆனது எங்கன்னா வந்து கொங்கு பெல்ட் தான் ஃபங்க்ஷன் ஆனாங்க. கிட்டத்தட்ட வந்து 80% to 90% வந்து அங்கே ஸ்வீப் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். அந்த இடங்களில் மட்டும்தான் வந்து இவங்களுடைய ஒர்க் வந்து கொஞ்சம் கோர்ஸ் கரெக்ஷன்ஸ் பண்ணணும். சவுத்துலேயும் நார்த்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இவங்களோட ஸ்ட்ராங் வந்து கிளியராக இருக்குது. இவங்க வந்து ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. இப்போ சசிகலாவோட என்ட்ரி இல்லை மற்ற டிடிவி தினகரோட அங்கே உள்ளே போனது அதெல்லாம் வந்து எப்படி மாறப்போது 2வது விஜயோட வருகையெல்லாம் பொறுத்து தான் வந்து கடந்த கால தோல்வியும் இது அப்படிங்கிறது பொருத்தி பார்க்க முடியாது. ஏன்னா புது பிளேயர் வந்து விஜய் வந்திருக்காரு. இப்போ அதை மனசில் வச்சுட்டு தான் வந்து ஒவ்வொரு தொகுதியும் வந்து இவங்க முடிவு பண்ண இடத்துக்கு நகருவாங்க அப்படின்னு தான் பார்க்குறேன். இவ்வளோ நேரம் எங்களோட கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்கள் பயந்தமைக்கு நன்றி சார். நன்றி.